ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் மைந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று ஜெயந்தன் புலம்புறு படலம். இப்படலம் இந்திரன் இந்திராணி ஆகியோரின் மகனாகிய ஜெயந்தன் சூரபன்மனால் சிறையில் அடைக்கப்பட்ட பின் சிறையில் அவனது இயல்பை கூறுகிறது. இந்திரனைப் போன்ற குளிர்ந்த இந்திராணியின் மைந்தனான ஜெயந்தன் கொடிய சிறையில் இருந்தான். அப்பொழுது அவன் கை கால்களில் விலங்குகள் பலகாலம் பூட்டி இருந்ததால் தழும்புகள் ஏற்பட்டன. கொடும் பழி என்னும் தீயில் துன்பத்துடன் இருந்தான். அமுதம் உண்டமையால் உயிர் இழக்காமல் பல யுகங்கள் யாரும் நெருங்க முடியாத சிறையில் வருந்தி வாழ்ந்தான். மரகதக் கல் ஒன்று அழுக்கடைந்தாற் போல் மலர் மாலை வாடியது போல் காணப்பட்டான். 108 யுகங்கள் தூங்காமல் நீங்காத துன்பத்துடன் இருந்தான். அசுரர்கள் அவனை தினமும் கொடுமை செய்வர். தினமும் கண்ணீர் சிந்துவான். அழுவதும் குற்றம் என்று அச்சுறுத்துவர். இந்திரன் இந்திராணியை அசுரர்கள் பிடித்துள்ளனர் என்று காவலில் உள்ளவர்கள் பொய்த் தகவல் கூறி அவனை மேலும் சோர்வுபடுத்துவர். தேவருலகையும் 5 வகை மரங்களையும் படுக்கையும் தேவ பெண்டீர்கள் செல்வ வளம் கற்பக மர நிழல் என அனைத்தையும் நினைத்து நினைத்து அதுபோல் இனி எப்பொழுது வரும் என்று ஏங்குவான். தாய் தந்தையர் எப்படி உள்ளார்களோ அவர்கள் நிலை என்ன என்று அறிய முடியவில்லையே, தேவர்களின் கதி என்ன என்றெல்லாம் எண்ணுவான். என் அன்பால் தாய் தந்தையரும் மாட்டிக்கொண்டனரோ, ஐராவத யானை தந்தங்கள் விழுந்து எங்கு சென்றதோ, பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை எவராக இருப்பினும் ஒருவன் அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் அவரவர் ஊழ்வினையால் செயல்பட்டு அனுபவிக்கின்றோம். அப்படி இருக்க நான் ஏன் அசுரர்களை வெறுக்கிறேன்? நான் முன்பிறவியில் செய்த தீவினை யாது? சிவபெருமானின் வரத்தால் சூரபன்மன் அழிய மாட்டான், நாமும் விடுதலை அடைய மாட்டோம். பாவியாகிய நான் உயிரையும் அழித்து கொள்ள முடியவில்லை. தாய் தந்தையரை காக்கவும் இயலவில்லை. இந்த சிறைவாசமும் பொறுக்க முடியவில்லை. கலிகாலம் வந்துவிட்டதா? தவம் குறைந்து பாவம் பெருகிவிட்டதா என்றெல்லாம் புலம்புவான் ஜெயந்தன். வேதமும் சந்தியாவந்தனும் சிவ வழிபாடு அனைத்தையும் நீங்கினேன். சிவபெருமானின் கருணையல்லாமல் வேறு யாரால் என் குறையை தீர்க்க இயலும் என்பான். மற்ற தேவர்களையும் இந்திரன் இந்திராணி எங்கே எனக் கேட்டு அவர்கள் எங்களுக்கு தெரியாது என கூறும்போது மிகுந்த துன்பத்தை தருவார்கள். விஷத்தைப் போலவும் நெருப்புப் போலவும் சுடுசொல் சொல்லி பழிப்பர், அதட்டுவர், காதுகளில் கைவேல் செலுத்தி குடைவர், உடலை கூறுபடுத்துவர், துண்டாக்குவர். அனைவரும் நடுங்கி மயங்கி அலறி அழுது விழுவர். ஆனால் அவர்கள் யாரும் அமுதம் உண்டதால் இறக்கவில்லை. மேலும் மேலும் சிவபெருமானையே நினைப்பர். கண்டு அசுர காவலர்கள் என்ன செய்யலாம் என அனைவரும் கூடி பேசுவர், வியப்படைவர். அசுரர்கள் தேவர்களை எதுவும் செய்ய முடியவில்லையே என்று வருந்தினர். ஜெயந்தன் சிவபெருமானை நினைத்து புலம்பலானான். பாவங்களை போக்குபவரே, மனதிற்கு எட்டாத சிவபெருமானே, செழுமை நிற ஒளியே, துன்பங்களை போக்குவீராக. தாங்கள் பணித்த கட்டளையை யாரால் மீற முடியும்? எம் பெருமானே, அனைத்து உயிர்களை காக்கும் தெய்வமே, என்னை காப்பாயாக. அனைத்து தேவர்களையும் அன்று காத்தருளினாயே, இன்று எங்கள் உயிரை காப்பாயாக. உயிர்களின் பாசத்தையும் பிணியையும் போக்குபவரே, பிணிக்கு மருந்தே, உன்னையன்றி யாரால் காப்பாற்ற வல்லமை உண்டு? அரசன் இன்றி உயிர்கள் வாடுகின்றனவே, உற்ற துணை நீயே, கருணை காட்டுவாயாக. விஷம் உண்டு தேவர்களை காத்தாயே, காளி முன் நடனம் ஆடி எங்களை காத்தாயே. அந்தகன், குரண்டன், சலந்தரன், கயாசுரன், தக்கன், காக்கன்,
கமலாக்ஷன், வித்யுன்மாலி போன்ற எண்ணற்ற அசுரர்களை அடித்துக் காத்தவரே, பிறைச்சந்திரன் பாம்புகள் கங்கை அணிந்த சிவபெருமானே, இனி ஸ்வர்கலோக இன்பமும் விரும்பேன், தவம் செய்வேன். அடியவனாகிய நான் பெரும் பதவிகளையும் விரும்பேன். துன்பம் நீக்கி உம்முடைய திருவடிப் பேற்றினை அளித்தருதல் வேண்டும். சிவபரம்பொருள் ஒன்றாகவும் சிவசக்தியாய் இரண்டாகவும், நிலம் நீர் தீக்காற்று வான் என ஐந்தாகவும், 25 தத்துவங்களாகவும், பிரம்மா, திருமால், ருத்ரர், மகேஸ்வரர், சதாசிவம் என்னும் 5 மூர்த்திகளாகவும் அளவற்ற திருமேனி கொண்டு விளங்கும் சிவபெருமானே, உலக உயிர்கள் எல்லோருடைய துன்பத்தையும் போக்கி நன்மை புரிபவனே, பொன்னிற ஒளிபோல் கொன்றை மலர் அணிந்து கங்கையை தன் சடைமுடியில் வைத்துள்ள சிவபெருமானே, திருவடிக்கீழ் இருந்து பரபோக பேரின்பத்தை துய்க்கும் நிலை எனக்கு அளித்தருள்வாயாக என்று வேண்டினான். மயங்கி விழுந்தான். நிலை குலைந்தான் ஜெயந்தன். தொங்கும் விழுதுகள் உடைய ஆலமரம் வேகமாக சாய்ந்திட, பக்கத்தில் உள்ள கொடிகளும் விழுதுகளும் விழுதலை போன்று தேவர்களும் ஜெயந்தனைப் போல் வருந்தி அஞ்சி உயிர் பதைத்து விழுந்து உணர்ச்சி இழந்தவராயினர் எனக் கூறி ஜெயந்தன் புலம்புறு படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் ஜெயந்தன் கனவுகான் படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுதை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.